ஸோ அஜித்தோட ஒரு பாட்டு, சூப்பரான ஒரு பாட்டு, ரெட் படத்தை வந்து பார்த்துருப்பீங்க. அது ஒரு மோட்டிவேஷனாக சாங் இல்லை சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்குது சார். சூப்பர் சார். சார் தொடர்ந்து கேள்விகளை போகலாம் சார். ரெடி. இந்தியாவிலிருந்து சார் ஏற்றுமதி செய்யப்படும் எம்ப்ராய்டிங் துணிகள் மற்றும் அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். இந்தியாவில் தயாரிக்கப்படும் எம்ப்ராய்டிங் துணிகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் எம்ப்ராய்டிங் துணிகள் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, கனடா, நெதர்லாந்து, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எம்ப்ராய்டரி துணிகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். எம்ப்ராய்டரிங் துணிகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். இந்த சின்ன ப்ராடக்ட் தாங்க சார், நல்ல ப்ராஃபிட் இருக்கு. நல்ல ப்ராஃபிட் இருக்கு சார். இதுக்குன்னே கவுன்சில் இருக்குங்க சார். ஓகே சார். கவுன்சிலர் இருக்குது. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்குங்க சார். ஓகே சார். அதில் பெய்டு மெம்பர் ஆகணுங்க. அப்புறம் ஐஇ கோடு வாங்கணுங்க சார், லைசன்ஸ் ஐஇ கோடு. சிறப்பு இல்லை, நல்ல ஒரு விஷயம் தான் சார். அடுத்த கொஸ்டின் என்ன சார், நீ காஃபி ஏற்றுமதி எப்படி சார் பண்ணுறாங்க, அதை பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் சாகுபடி செய்யப்படும் காஃபி வெளிநாடுகளில் அதிக தேவையும் நல்ல வரவேற்பு உள்ளது, நல்ல டிமாண்ட் இருக்கிறது. இந்தியாவில் காஃபி சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம், ஊட்டி, நாமக்கல் மாவட்டம், கொல்லிமலை ஆகிய பகுதிகளில் காஃபி சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. காஃபி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். மதிப்பு கூட்டி காஃபி பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். காஃபி மற்றும் காஃபி பவுடர் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காஃபி போர்டு இந்திய அரசின் காஃபி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி ஆர்சிஎம்சி வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். தரச்சான்றிதழ் வாங்கி ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஓ சூப்பர் சார். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா சார்? அடுத்து காஃபிக்கு தனி போர்டே இருக்குங்க சார். போர்டு. ஓ சூப்பர் சார். இப்போ நம்ம இந்த குடும்ப தலைவர்கள் இருக்காங்களா சார்? குடும்பத்தில் இப்போ ஒரு பில்லர்னா நம்ம ஒரு பர்சன் குடும்ப தலைவர் சொல்லுவோம், இன்னொரு பில்லர்னா குடும்ப தலைவர் இருப்பாங்க. ஸோ குடும்ப தலைவர்கள் மற்றும் பெண்கள்லாம் வந்து பகுதி நேரமாக பெரிய ஒரு முதலீடு இல்லாமல் இந்த எக்ஸ்போர்ட் விஷயம்ல ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? அப்படி சொல்லுங்கள். குடும்ப தலைவிகள் மற்றும் பெண்கள் பெரிய முதலீடு இல்லாமல் பகுதி நேரமாக பல பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். வீட்டிலிருந்தே பல பொருட்கள், உதாரணமாக பாக்குமட்டை தட்டுகள், பொம்மைகள், கண்ணாடியால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், கைத்தறி மேட்டுகள், கிச்சன் மேட்டுகள், தஞ்சாவூர் ஓவியங்கள், கவரி நகைகள், நறுமண அகர்பத்திகள், நறுமண மெழுகுபர்த்திகள், மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் ஆகிய பொருட்களை பெரிய முதலீடம் இல்லாமல் பார்ட் டைமாக சிறந்த முறையில் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். ஓ சூப்பர் சார். இந்த விஷயம்லாம் பண்ணலாம் இல்லைங்களா? ஈஸியாக பண்ணலாம் சொல்கிறீங்க. சூப்பர் சார். சார் இப்போ தொடர்ந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், ஏற்றுமதி தொழில் கப்பல் கண்டெய்னர் கணக்கில் நான் அனுப்ப என்ன பண்ணணும் சார்? ஏற்றுமதி தொழில் என்பது கப்பலில் கண்டெய்னர் மூலமாகத்தான் பெரிய ஆர்டருக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஆனால் சிறிய ஆர்டர்கள் எடுத்து சிறிய பார்சலாக கொரியர் மூலமும் ஏற்றுமதி செய்யலாம். இந்த உதாரணமாக 1 டன் 2 டன் இது போன்று சிறிய ஆர்டர்கள் எடுத்து 1 டன் 2 டன் சிறிய பார்சலாக இன்டர்நேஷ்னல் கொரியர் மூலமும் ஏற்றுமதி செய்யலாம். இந்த சிறிய ஆர்டர்களுக்கும் அதற்கான லாபம் கிடைக்கும். ஏற்றுமதியாளர்கள் சிறிய ஆர்டர்களை எடுத்தும் ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ சின்ன ஆர்டர் கூட சின்ன ஆர்டர் பண்ணலாங்க. இந்த பெரிய ஆர்டருக்கு தான் ஷீப் ரேட்டில் கப்பலில் கண்டெய்னர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்க சார். எக்ஸ்போர்ட்னா பெரிய ஆர்டர் தான் இப்படி தான் பண்ணுறதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சார். அப்படி இல்லை, சின்ன ஆர்டரும் கூட எடுத்து 1 டன் 2 டன்னு கூட எடுத்து சின்ன பார்சலாக பண்ணி இன்டர்நேஷ்னல் கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்குங்க சார். கிடைக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கண்டெய்னரில் வந்து இதுதான் அனுப்பணும், அதுதான் அனுப்பலாம் இல்லைன்னு சொல்கிறாரு சார் இல்லைங்களா சார்? ஓகே சார். சார் அடுத்த கொஸ்டின் என்ன சார், எனக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் பேச தெரியாது, ஏற்றுமதியாளர் வெளிநாட்டில் உள்ள இறக்குமதியாளருக்கு பேசி ஏற்றுமதி தொழில் செய்ய முடியுமா? இது முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம். இங்கிலீஷ் பேச தெரியாதவர்கள் முதலில் புதிய ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் இமெயில் அல்லது வாட்ஸ்அப் மூலம்தான் ஏற்றுமதியாளருக்கு என்கொயரி செய்வார். ஏற்றுமதியாளர் அதற்கு பதில் அனுப்பும் பொழுது
இமெயில் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தான் பதில் அனுப்ப வேண்டியது இருக்கும். புதிய இறக்குமதியாளர்கள் வந்து ஏற்றுமதியாளருடன் தொலைபேசி அல்லது வீடியோ கால் மூலம் ஆரம்பத்தில் பேச மாட்டார். அப்போது ஏற்றுமதியாளர்கள் அந்த பொருளை பற்றிய விவரங்களை, விலைப்பட்டியல், பொருளை பற்றிய விவரங்களை தமிழ் மொழியில் தயாரித்து அதை அப்படியே மொழி மாற்றம் செய்வதற்கு இன்று பல வெப்சைட்டுகள் இருக்கின்றன. அதன் மூலம் மொழி மாற்றம் செய்து இறக்குமதியாளருக்கு அந்த கேட்லாக் ப்ரொஃபைல் அனுப்பலாம், விலைப்பட்டியலும் அனுப்பலாம், ஆர்டர் எடுத்து செய்யலாம். தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்றுமதி தொழில் நல்ல வளர்ச்சி அடைந்த பின் படித்த இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம். அவர்களின் மூலம் ஏற்றுமதி செய்வது சிறந்ததாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இது வந்து இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் இது ஒரு ரீசனை வச்சுட்டு பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சார். அது ஒரு அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ரீசன் இல்லைங்க, பண்ணலாங்க சார். சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, முக்கியமான கொஸ்டின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் பார்க்குற விஷயம் என்னமா இருக்குன்னா, வேப்பங்குச்சி பார்ப்போம். வேப்பங்குச்சி, அப்புறம் தென்னை தொடப்பம் இருக்கு, தென்னந்தொடப்பம், அப்புறம் அந்த மாட்டு வரட்டி, இந்த மாதிரில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாட்டு வரட்டி நம்ம ஈஸியாக சொல்கிறோம், பட் ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணமிக்க விஷயங்கள் இருக்குது. ஊதுபத்தி செய்கிறாங்க, ப்ளஸ் வந்து கொசுவத்தி, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பயன்படுத்துகிறாங்கலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் உண்மைதானா? ப்ளஸ் வந்து அந்த மாதிரி பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யலாமா? இதுக்கெல்லாம் அங்கே வரவேற்பு எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். வெளிநாடுகளில் வேப்பங்குச்சி, தென்னந்தொடப்பம், மாட்டு விரட்டி மற்றும் அதன் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு வெளிநாடுகளில் அதிக தேவையும் நல்ல வரவேற்பும் உள்ளது. வெளிநாடுகளில் ஆர்கானிக் பொருட்களுக்கு எப்போதும் தேவை, டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆர்கானிக் பொருள் என்பதனால் ரசாயனம் கலக்காமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் பொருட்கள், இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட ஆர்கானிக் பொருட்களுக்கு டிமாண்ட் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேப்பங்குச்சி, தென்னந்தொடப்பம், மாட்டு விரட்டி இதற்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. நல்ல டிமாண்ட் இருக்கு. நல்ல டிமாண்ட் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சார் எந்தெந்த பொருட்கள் வெளிநாடுகளுக்கு எப்போது எடுக்கப்பட்டா வரவேற்பு இருக்கும்? தமிழ்நாட்டிலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் வெளிநாடுகளில் அதிக டிமாண்ட் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், மலர்கள், தானியங்கள், நறுமணப் பொருட்கள், பாக்குமட்டை தட்டுகள், கவரிங் நகைகள், கிச்சன் மேட்டுகள், தோல் பைகள், சணல் பைகள் மற்றும் ஆடைகள், இந்த பொருட்களுக்கு வெளிநாடுகளில் அதிக வரவேற்பு இருந்து கொண்டே இருக்கிறது, நல்ல டிமாண்ட் இருக்கிறது. சூப்பர் சார். இப்போ தோல் பொருட்கள்னு சொல்லாவே எனக்கு அதான் சார் ஞாபகம் வருது. தோல் பைகள்லாம் இருக்குல்ல சார், பைகள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். லெதர் பேக்ஸ், தோல் பைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் தோல் பைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. லெதர் காலேஜ் பேக்ஸ், லெதர் ஸ்கூல் பேக்ஸ், ட்ராவல் பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ், லேப்டாப் பேக்ஸ் ஆகிய தோல் பைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த லெதர் பேக்ஸ் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெதர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் தோல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். தோல் பொருட்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார். சார் இப்போ ஃபைனல் கொஸ்டினாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, நீ ஷோ டைம் போனதே தெரியல, அந்தளவுக்கு நிறைய பேசினோம். தஞ்சாவூர் ஓவியங்கள் எப்படி சார் ஏற்றுமதி பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதை சொல்கிறேன். தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ், தஞ்சாவூர் ஓவியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கடவுள் படம் வரையப்பட்ட ஓவியங்களும் இயற்கை காட்சிகளை வரையப்பட்ட ஓவியங்களும் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தஞ்சாவூர் ஓவியங்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், சார்க் நாடுகள், வளைகுடா நாடுகளுக்கு தஞ்சாவூர் ஓவியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார். சார் இப்போ நம்ம கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, ஸோ அதோட ஒரு அட்டவணை மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, டைம் டேபிள் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஷோ கிளம்புற நேரம் வந்துருச்சு, நீங்கள் டைம் போனதே தெரியல, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸாக கேட்டதுனால அப்படியே போயிடுச்சு. ஸோ நம்ம அந்த டைம் டேபிள் மட்டும் இன்னொரு டைம் சொல்லியிருக்கோம் சார். நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணைகளை இப்போது பார்க்கலாம். 2 வகையான பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். ஜூலை 9ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த நேரடி பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூர் மாநகரில். தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கும் நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளின் தேதி அட்டவணை: ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஜூலை 9ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். ஓ சூப்பர் சார். ஓகே, எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1 hour நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, கற்றுருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு மோர் தான் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கீழே நம்பர் போய்ட்டு கால் பண்ணி ரமேஷ்குமார் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சூப்பர் சார். ஏன்னா அவங்களோட ஷெட்யூலில் வந்து இப்போ வந்து ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்துறீங்க. நிறைய விஷயம் கற்றுருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க இந்த நேரத்தில். அண்ட் எப்போவுமே தொடக்கம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆரம்பத்துக்கு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய மோட்டிவேஷன் பர்சன் கூட கேட்டிருந்தாலே முதல் வார்த்தை இதுவாக தான் இருக்கும். ஆரம்பம் என்றைக்குமே ஒரு தடையாகவும் தரங்களாக தான் இருக்கும். அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம்னா அது வேற லெவலில் கூட்டு போயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏற்றுமதி வந்து ஒரு பகுதி நேரமாக பண்ணி பாருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அது வாழ்க்கையை கூட மாற்றலாம் இல்லையா? அப்படி மாற போகிறதோட வாழ்க்கை அது எங்களால் அமைஞ்சதுன்னா அது கூடுதல் சந்தோஷமாக இருக்கும். அது ரமேஷ்குமார் சாரால் நடந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நானும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து பார்க்குறேன். ரொம்ப இன்னைக்கு சூப்பராக நிறைவாக இருந்துச்சு இல்லையா சார்? நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக சார். நன்றி. எஸ்எஸ்டி நேயர்களுக்கு நன்றி. எஸ்எஸ்டிவி நேயர்களுக்கு நன்றி. அடுத்த வாரம் பார்க்கலாம். அண்ட் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி நாளை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு நாள் கன்ஃபார்ம் செலிப்ரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளோட இதே கார்த்தி அண்ட் இதே ரமேஷ்குமார் சார் வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் அடுத்த வாரம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போயிட்டு வரோம். டாட்டா, பை பை, சி யூ. வச்சுக்கலாம் சார். ஓகே ஓகே.